3 கார்ட்ஸில் எந்த கார்டு உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுதோ அந்த கார்டை சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் அதில் இருக்கிற டைம் ஸ்டாம்ப்ஸை பார்த்து எந்த குரூப்போ அதுக்கு சைடில் இருக்கிற டைம் ஸ்டாம்பை கிளிக் பண்ணி வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்கள் ரீடிங்க்கு போங்க. வெல்கம் குரூப் 1. இது உங்களோட வாரம் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஸ்டோன் அப்புறம் இந்த கலர் இது நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். பட் இந்த குரூப் நீங்கள் சூஸ் பண்ணதால் இந்த வாரத்தில் நீங்கள் என்ன விஷயங்களில் அதிகமாக கவனிப்பீங்க அப்படின்னு சொன்னால், உறவுகளில், ரிலேஷன்ஷிப்ஸ், உங்கள் இமோஷன்ஸ், சைக்கலாஜிக்கலான விஷயங்கள், அழகான ஒரு கனெக்ஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த வாரத்தோட எனர்ஜி கண்டிப்பாக சாதகமாக இருக்குது. பிகாஸ் மண்டே த ஃபர்ஸ்ட் டே, லீப்ரா அப்படிங்கிற சைன் சந்திரனில் இருக்குது, மூணில் இருக்குது. மூணு என்று சொன்னாலே ரிலேஷன்ஷிப்ஸ், இமோஷன்ஸ், இன்ட்யூஷன் தான். அப்போ அது லீப்ராவில் இருக்கிறதுனா லீப்ராவே லாட் ஆஃப் ரொமான்ஸ் இருக்குது. ரொம்பவே ரொமான்டிக்கான ஒரு எனர்ஜி தான் வருது. அப்போ நீங்கள் ரொம்ப சுமூகமாக உங்கள் கனெக்ஷன்ஸ் கிட்ட அழகாக பேசி முடிக்கல. இது வரைக்கும் அவங்க ரொம்ப கோபமாக இருந்தாங்கன்னா, சண்டை வர வாய்ப்பு மாதிரி இருந்ததுன்னா அதிகமாக மண்டே அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அவங்க நல்ல மூடில் இருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் அதில் தான் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க எப்படியும். அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா உறவுங்கிறது நம்ம எல்லாரும் அதிகமாக கணக்கெடுக்காத ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்கும் வேலை வேணும், காசு வேணும், புகழ் வேணும், ஸ்டெபிலிட்டி வேணும். ஆனால் அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு கூலி அரசரை இருந்தால் தானே லைஃப்பில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ அந்த விஷயத்த இந்த குரூப் 1 ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த வாரத்துக்கு. அட்லீஸ்ட் இது இந்த வாரத்துக்கு மட்டும்தான். ஓகே, ரைட். ஸோ நம்ம பார்த்துக்கலாம் ஜென்ரல் இந்த வாரம் ஃபுல்லாக என்ன மாதிரி எனர்ஜி உங்களுக்கு வரப்போகுது. ரைட், பியூட்டிஃபுல். 9 of Pentacles இருக்கு. இன்னொன்று எடுப்போம். டெத் கார்டு பார்த்து யாரும் பயந்துற அவசியம் இல்லை. டெத் கார்டுங்கிறது ஒரு பியூட்டிஃபுல் கார்டு என்னை பொறுத்து. ஏன்னா நம்மளுக்கு எந்த ஒரு உதவியோ, எந்த ஒரு குணமோ, நமக்கு எந்த ஒரு சந்தோஷமோ தராத உறவுங்க இந்த குரூப் 1 ஆளுங்களுக்கு ஏதோ ஒரு உறவு கண்டிப்பாக இருக்குது. அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னாலும், அவங்களுக்கு வேறு வழி இல்லாதனாலும் அந்த உறவை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்குது. அப்போது அந்த சூழ்நிலையில் இந்த வாரம் எஸ்பெஷலி நான் சொல்கிறேன், சண்டே அமாவாசை நாள், இருட்டாக இருக்கிற நாள், ரொம்ப இருட்டாக இருக்கும். பட் அடுத்த நாள் சூரியன் வரும், வெளிச்சமாக இருக்கும். இதை நான் சொல்லக்குள்ளே நீங்கள் பாருங்கள், ஜஸ்டிஸ், நியாயம். நீங்கள் உங்களுக்கு நியாயமாக நடந்துக்கிட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி தான் இந்த வாரம் நீங்கள் கேட்கணும். ஓகேவா? எப்படின்னா, நீங்கள் அழகான ஒரு ஸ்டேபிளான ஒரு என்வாயர்மெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க தான். நீங்கள் ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு ஆள் தான். நீங்கள் வாழ்க்கையோட லக்ஸரிஸ், வாழ்க்கையோட சுகங்கள், எந்த ஒரு குற்றநோச்சி இல்லாமல் அதெல்லாம் என்ஜாய் பண்ணுற ஆள் தான். பட் எங்கேயோ நீங்கள் உங்களை பற்றி மறந்துட்டீங்களோ, அதனால தான் இந்த டெத் கார்டு வருது. என்னத்துக்கு? உங்களுக்கு தேவையில்லாதது எல்லாம் கொண்டு போடுறதுக்கு பேசிக்கலி. ஏன்னா அழிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி நம்மளுக்கு பெருமாள் இருக்காரோ எல்லாமே மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கும், அந்த மாதிரி நம்ம அப்பா சிவா எவ்வளோ முக்கியம். ஏன் முக்கியம்? எல்லாமே அழிக்கிறவரா? கிடையாது. ஏன்னா அழிப்பு இருந்தால் தான் புதுசாக ஒன்று உருவாக்கலாம். வாழ்க்கையோட அர்த்தம் எப்படின்னா, கிரியேஷன் இருக்குன்னா டிஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஏன்னா வாழ்க்கையே டுவாலிட்டியில் தான் இருக்குது. வெளிச்சம், இந்த விளக்கோட வெளிச்சத்தை பாருங்களேன். இது நம்ம ஏன் வெளிச்சம்னு கூப்பிடுறோம்? இதை பொறுத்து பார்க்கும்போது மற்றதெல்லாம் கொஞ்சம் இருட்டாக இருக்குது. இங்கன்னா வெளிச்சமாக இருக்குது, இங்கன்னா இருட்டாக இருக்குது. அதனால மட்டும்தான் இது வெளிச்சம். வெளிச்சம் இல்லாத இடத்துல மட்டும்தான் இருட்டு இருக்குது. அப்போ இருட்டுக்கு வெளிச்சம் இல்லாமல் ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது, வெளிச்சத்துக்கு இருட்டு இல்லாமல் ஒரு எக்ஸிஸ்டன்ஸும் கிடையாது. நம்மளுக்கு தேவையில்லாத விஷம், நமக்குள்ளே இருக்கிற விஷம், ஹலஹல விஷம் மாதிரி நமக்குள்ளே இருக்கிற விஷம், நமக்குள்ளே நடக்கிற சமுத்திர மந்தன்னு சொல்கிறது, நமக்குள்ளே இருக்கிற அசுரா தேவா 2 பேர் 2 பக்கத்துல இருந்து இழுத்துக்கிட்டு அந்த இழுப்பில் வர ஒரு விஷம் இருக்கு இல்லையா, அந்த விஷம் சிவபெருமாள் குடிச்சுப்பாரு. எப்படி நம்ம
அன்பு, 2 பேருக்கு இருக்கிற அன்புனால ஒரு அழகான விஷயம், தெய்வீகமான விஷயம் என்னது? ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு உயிர் பிறக்குது. அந்த மாதிரியே என்ன தேவைப்படுது? தேவையில்லாத உறவுங்க, தேவையில்லாத கனெக்ஷன்ஸ் என்னைக்கா இருந்தாலும் அழிஞ்சுதான் ஆகணும். அதுக்கு அர்த்தம், இந்த கார்டுக்கு அர்த்தம் நான் திருப்பி சொல்றேன், என்னைக்குமே பிசிக்கல் டெத் கிடையாது. டெவல் பிசிக்கல் டெத் கிடையாது. அப்போ இது உங்களுக்குள்ள இருக்கிற எண்ணமோ இந்த வாரம் முடிவுக்குள்ள அழிஞ்சு போகும். உங்களுக்கு இருக்கிற ஒரு உறவு இல்லைன்னா அந்த உறவு அழிஞ்சு போகலைனாலும் நான் உறுதியாக சொல்றேன், என்ன சொல்றேன், உங்களை பத்தி இல்லைன்னா அந்த உறவை பத்தி, அந்த உறவுல உங்களுக்கு இருக்கிற ரோலை பத்தி, நீங்க என்னத்தான் அந்த உறவுக்கு நீங்க கண்ட்ரிபியூட் பண்றீங்க அப்படிங்கிறத நீங்க முழுசா அழிச்சு திருப்பி எழுதுவீங்க. ஏன்னா அதுக்கான சூழ்நிலை வந்துடும் இந்த வாரம். அதுதான் அவங்களோட பிக் சேஞ்ச். எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிக் சேஞ்ச், பிக் ஈவெண்ட் நடக்கிற ஒரு வாரம் தான் இது. பட் ஸ்டில் உங்களை பொறுத்த குரூப் 1 இதுதான். ஓகே, அப்போ இந்த பிக் சேஞ்ச் நடக்கிறதுக்கு, உங்களுக்கு தேவையில்லாததெல்லாம் அழிக்கிறதுக்கு என்ன தடவை இருக்குன்னு பார்க்கலாமா? பிகாஸ் என்ன தடவை இருக்குன்னு பார்த்தா தான் நம்மளுக்கு அதை எதிர்பார்த்துக்கிட்டு முன்னுக்கு போகலாம். ஸோ நம்மளுக்கு எதிர்ச்சியாக எதுவும் வந்து சிக்காது. ஓகே, என்ன வருது பாருங்களேன். முதல்ல உங்களுக்கு இந்த வாரம் ஜென்ரலாக இருக்கிற எனர்ஜி 9 ஆஃப் பென்டிகல்ஸ். உங்களுக்கு தடனா இருக்கிற எனர்ஜி 10 ஆஃப் பென்டிகல்ஸ். 9க்கு அப்புறம் இருக்கிறது 10. 9 ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்க போகிறது சேஃப்டி, உங்களுக்கு கிடைக்க போகிறது செக்யூரிட்டி, ஃபைனான்ஷியலாக, ஜாப் வைஸாக, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனால் அதுவும் அவங்களோட கன்சர்ன் இல்லை. குரூப் 1ஓட கன்சர்ன் காசோ இல்லைனா செக்யூரிட்டியோ கிடையாது. இந்த வாரத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன். குரூப் 1ஓட கன்சர்ன் என்னது? இமோஷன்ஸ், உறவுங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தலனா இருக்கிறது என்னன்னு காட்டுது? உங்கள் ஃபேமிலி சம்மந்தமாக உங்களுக்கு கிடைக்க போகிற என்ன சரி ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஹெரிடிட்ரி அப்படின்னா அப்பாவோடையோ அம்மாவோடையோ ப்ராப்பர்ட்டி, பாரம்பரிய சொத்துன்னு சொல்லும். அந்த மாதிரி ஆனால் நல்ல விஷயங்கள் தான், எல்லாம் நல்ல விஷயங்கள் தான். உங்களுக்கு நிறையா கெயின்ஸ், மெட்டீரியல் கெயின்ஸ், காசு சம்மந்தமாக. இந்த தேவையில்லாத உறவு நான் சொல்கிறது உங்களுக்கு இமோஷ்னலி எந்த ஒரு குரோத்தும் கொடுக்காது. உங்களை இமோஷ்னலி ட்ரெயின் பண்ணுற அந்த உறவு ஏன் நீங்கள் தாண்டி போக முடியலை, எங்கேயோ அது அவங்க உங்களை ஃபைனான்ஷியலியோ மெட்டீரியலிஸ்டிக்லையோ உங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்களை டிபெண்ட் பண்ணலை அப்படின்னு நான் சொல்லலை. நீங்கள் செக்யூராக தான் ஃபீல் ஆகுறீங்க, நீங்கள் ஃபைனான்ஷியலாக செக்யூராக தான் இருக்கீங்க. பட் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வசதி, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாக்கெட் மணி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா கேஷ், கிஃப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு ஆசையை தூண்ட வைக்கிறது. இந்த வாரம் உங்களுக்கு முக்கியம் இமோஷன். உங்களுக்கு மெட்டீரியலிஸ்டிக்ல எல்லாம் இருக்குது, அதில் எந்த கவலையும் இல்லை. நீங்கள் விருப்பம் இல்லாமலும் அவங்க கூட சேர்றீங்க, அவங்க கூட ஹேங் அவுட் பண்ணுறீங்க, இல்லை அவங்க கூட நெருக்கமாக இருக்கீங்க. ஏன்? அவங்க கூட இருந்தால் நிறையா மெட்டீரியலிஸ்டிக்கான பொருட்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வரும் போகும் இல்லையா? ஆனால் உங்களோட மனசு அது எல்லாத்தையும் விட வேல்யூபிள், அது எல்லாத்தையும் விட வர்த்து. ஓகேவா? ரைட், இதுதான் உங்களை ஹெல்ப் பண்ணும் கைடிங் எனர்ஜி உங்களுக்கு கண்டினியூஸாகவே இருக்குது. இங்கே நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா டெத், ஹையராஃபண்ட் ரெண்டும் மேஜர் ஆர்கான் அப்படின்னு சொன்னால் கார்மிக் கார்ட்ஸ். இந்த உங்களுக்கு ஹர்ட் பண்ணுற இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களை விட்டு போகணும், அது அழிஞ்சு போகணும் அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணாலும் இல்லைனாலும் நடக்க வேண்டிய விஷயம். அதுதான் கார்மிக். அதே மாதிரி உங்களை இந்த ஒரு தடனை தாண்டிக்கிட்டு இதுக்கு கொண்டு வரதுக்கு இவங்க ஹையராஃபண்ட்னு சொல்கிறது குரு உங்களுக்கு இந்த வாரம் கண்டினியூஸாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு எந்த வழியில் போகணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நீங்களே தெரியாமல் உங்களுக்குள்ள உங்களோட கைடிங் ஸ்பிரிட், நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம், உங்களோட முன்னோர்களாக நினச்சிக்கலாம், உங்களோட யூனிவர்ஸாக நினச்சிக்கலாம். ஓகே, பட் நான் நினைக்கிறேன், மனசாக நான் நினைக்கிறேன், இந்த வீடியோ கூட நீங்கள் பார்க்குறதுக்கான சூழ்நிலை க்ரியேட் பண்ணதே இந்த கைடிங் எனர்ஜி தான். ஏன்னா ஜஸ்ட் மெசஞ்சர் மட்டும்தான் இது எதுவுமே எந்த அட்வைஸ் கிடையாது. நான் எனக்கு வந்திருக்கிற எனர்ஜிஸ் மட்டும் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன், கூகுள் ட்ரான்ஸ்லேட் மாதிரி. இது எதுவுமே எந்த கருத்து கிடையாது, என்னோட கருத்துன்னு கிடையாது. இதெல்லாம் உங்களோட கைடிங் ஸ்பிரிட்டோட கருத்து. அதை விட என்ன கொடுத்து வைக்கணும்னு யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கீங்க, உங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது ஸ்பிரிச்சுவலி. நான் சொல்கிறேன் ஸ்பிரிச்சுவலி, ஈவன் மெட்டீரியலிஸ்டிக் சப்போர்ட் இருக்குது, அது வேறு விஷயம். பட் அந்த மெட்டீரியல் சப்போர்ட்டுங்கிறது இன்னும் தேவையா? ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஓகே தான் இருக்கீங்க மெட்டீரியலிஸ்டிக்லி. ஏன் உங்களே நீங்கள்
கஷ்டப்படுத்துறீங்க மனசால. அது கொஞ்சம் யோசிக்கணும். இந்த வாரம் அதெல்லாம் மாறுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. இந்த குரூப் ஒன்ல இருக்கிற எல்லாருக்கும் தேவையில்லாத உறவுங்க எல்லாம் தள்ளி வச்சு அழகான உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது, உங்களுக்கு சந்தோஷம் மட்டும் தர உறவுங்க, வழியால் மட்டும் லவ் ஃபீல் பண்ணாமல் ஆக்சுவலி ஓகே அவங்க கூட இருக்கும்போது நீங்கள் ஆக்சுவலி சந்தோஷமாக மட்டும்தான் இருக்குது, அந்த மாதிரி ஒரு உறவு கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதுக்கு தான் உங்களுக்கு கைடன்ஸ் போயிட்டு வந்திருக்கு. நீங்கள் எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. ஓகே, ஒன் லாஸ்ட் ஃபைனல் அட்வைஸ் நம்ம பார்ப்போமா? ரைட், ஓகே, அட்வைஸ் குரூப் ஆனதுக்கு அட்வைஸ். இப்போ பியூட்டிஃபுல். உங்களுக்கு தர வர அட்வைஸ் நான் சொல்கிறேன். ஃப்ரைடே ரொம்ப நல்ல எனர்ஜி. புதுசாக ஒரு பிஸ்னஸோ இல்லைனா புதுசாக நீங்கள் என்ன சரி ஒரு ஸ்கில் கற்றுக்க நீங்கள் ரொம்ப காலமாக ஆசைப்படுறீங்கன்னா ஃப்ரைடே தான் உங்களோட நாள். ஃப்ரைடே நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த தரமும் இருக்காது. நான் சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு எனர்ஜி இருக்கும், அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். இந்த வாரம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஒரு புது சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக வரும் ஃப்யூச்சரில். ஓகே, ஸோ இது தான் வரப்போகிற வாரம். குரூப் 2 சூஸ் பண்ணாதவங்களோட இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எடுக்க போகிற கார்டு உங்களோட இந்த வாரம் ஜென்ரலாகவே எந்த எனர்ஜியில் இருக்கும். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். 5 of Swords வந்திருக்கு. போன மாதங்களோ வருடங்கள் ரொம்ப காலமாக உங்களோடது இல்லாததான பாரங்கள் சுமந்துக்கிட்டு இருந்தீங்க. இந்த வாரம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது உங்களோட ஃபைனான்ஷியல் க்ரோத், உங்களோட ஸ்டெபிலிட்டி, உங்களோட செக்யூரிட்டியில் தான். அப்படி பார்க்கும்போது இந்த வாரத்தில் உங்களோட ஃபோக்கஸ் இருக்கிறது உங்கள் வேலை சம்மந்தமாக இன்னும் செக்யூரிட்டி கூட்டுறதா நீங்கள் யோசிக்கிறீங்க. இப்போது ரொம்ப டைட்டாக போய்கிட்டு இருக்கு ஃபைனான்ஷியலி, இதிலிருந்து ஒரு விடுதலை தேவை, கொஞ்சம் சேவிங்ஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வெஞ்சர்னு சரி, நீங்கள் ரொம்ப காலமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இப்போது இருக்கிறத விட செக்யூரிட்டி ஆசைப்படுறீங்க இல்லையா, ஹையர் இன்கமோ இப்போ இருக்கிற செலவுங்க குறைக்கிறதுக்கோ யோசிக்கிறீங்க. அப்போ அப்படி யோசிக்கக்குள்ள உங்கள் மனசில் முதல்ல வாரது என்னது? ஏன்னா உங்கள் லைஃப்பில் முதல்ல செலவு கூட்டுற விஷயம் என்னது? மற்றவங்களோட செலவு. அந்த செலவை நீங்கள் தாங்கிக்கிட்டு இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் இந்த காட்டில் காட்டுது. நீங்கள் கொடுத்து அவங்களே கம்ஃபர்டபுள் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு கஷ்டம் புரியுது இல்லையே. அப்போ அவங்களுக்கு இருக்கிற நிலைமையை விட வித்தியாசமான ஒரு நிலைமை அவங்க ஆசைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் மாதிரி வரதான் செய்யும், ஆனால் அது கவலைப்படுற விஷயம் கிடையாது. அதுதான் உங்களுக்கு உண்மையை காட்டும். நீங்கள் இவ்வளோ காலம் நீங்கள் நிறைய செலவு பண்ணுவீங்க மற்றவங்களோட செலவுக்காக, பட் இந்த வாரம்ங்கிறது உங்கள் செக்யூரிட்டி, உங்களோட செலவை குறைக்கிறதுக்கு, உங்களோட இன்கமை கூட்டுறதுக்கு தான் உங்களோட நோக்கம் இருக்குது. இந்த வாரத்துக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்து எதுவுமே ரிசீவ் பண்ணாமல் இருக்கக்குள்ள என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் இப்போது மற்றவங்களோட பாரங்கள், மற்றவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், மற்றவங்களோட செலவு மட்டும் நான் சொல்லலை, இப்போ செலவு தான் உங்களோட கன்சர்னாக இருக்குது இந்த வாரம், அதனால அப்படி சொன்னேன். பட் ஜென்ரலாகவே நீங்கள் நிறையா மற்றவங்களோட பாரனை தன் பாரமாக எடுத்து சுமக்குறீங்க. அதால் நான் உங்களுக்கு பெருசாக எதுவும் குணமும் இருக்காது. ஏன்னா நீங்கள் அதை சுமந்தனால அவங்களுக்கு இந்த பாரம் இல்லாமல் போயிடாது. நீங்கள் அந்த பாரத்தை ஏற்றுக்கிட்டு கஷ்டப்படுறதுலையும் அர்த்தம் இல்லை. ஏன்னா கஷ்டம் என்கிறது அவரவருக்கு கிடைக்க வேண்டிய பாடம், கற்றுக் கொடுக்கறதுக்கு வாழ்க்கை கொடுக்குற விஷயங்கள். இப்போ வாழ்க்கை இன்னொருத்தருக்கு கொடுத்த பாடம் அது உங்கள் சிலபஸில் இல்லையே. அப்போ நீங்கள் ஏன் அதை எடுத்துக்கணும்? ஏன்னா உங்களுக்கு வரப்போகிற எக்ஸாம் அந்த சப்ஜெக்ட்லேயே கிடையாது. அப்போ நீங்கள் எங்கேயோ உங்களோட சிலபஸை விட்டு இன்னொருத்தர சிலபஸை படித்து கிட்ட இருக்கீங்க. அப்போ அது இந்த வாரம் அதில் ஒரு மாற்றம் விளங்கும். எப்படி மாற்றம் விளங்கும்னா, உங்களுக்கே தோண ஸ்டார்ட் பண்ணும், சரி இது போகுதும், ஒரு மாதிரி உங்களுக்கு இரிட்டேட்டாக ஸ்டார்ட் பண்ணணும், நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுங்க. ஆனால் நான் சொல்கிறேன், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அவங்க மேலே காட்ட அவசியம் இல்லை. நம்ம தான் இதுலேருந்து கற்றுக்கணும். ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கணும், ஏன்னா நம்ம கற்றுக்கணும், பவுண்டரிஸ் வைக்க கற்றுக்கணும். ஏன் பவுண்டரி இவ்வளோ தான் அப்படின்னா, இதை தாண்டி வந்தால் எனக்கு ஒத்துக்க இயலாது அப்படிங்கிற ஒரு பவுண்டரி நீங்கள் வச்சுக்கணும்.
ஃபைனான்ஷியல் பவுண்டரி, இமோஷனல் பவுண்டரி, ஃபிசிக்கல் பவுண்டரியாக இருக்கட்டும், யாருக்கும் உங்களை யூஸ் பண்ணவோ, அவங்க சாதகமாக உங்களை திருப்புறதுக்கோ, அவங்க திசைக்கு உங்களை திருப்புறதுக்கோ விடாதீங்க. அது விடாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த 2வது கார்டு உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு வராது. என்னது? குயின் ஆஃப் வான்ஸ். குயின் ஆஃப் வான்ஸ்ங்கிறது சொன்னால் ஃபயர்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் ஒரு பூஷ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. எனர்ஜெட்டிக்கலி எங்கே இருந்தோ வரும் உங்களுக்கு திருப்பி பேசுகிறதுக்கும், திருப்பி நியாயப்படுத்தினா நல்ல கெட்ட ஒரு விஷயம் நியாயப்படுத்த நான் சொல்லலை. உங்களுக்கு உங்கள் நியாயம் அப்படிங்கிறது வெளிப்படுத்துறது. இதுக்கு முன்னாடி நீங்கள் மனசில் அநியாயமாக ஃபீல் பண்ணீங்க, ஆனால் அது வெளிப்படுறதுக்கான உங்களுக்கு அந்த பூஷ் கிடைக்கல. இந்த வாரம் உங்களுக்கு அது கிடைக்கும். அந்த பூஷ்னால என்ன ஆகும்? இந்த கார்டை பார்த்தீங்கன்னா ரைட் பின்னாடி இந்த கார்டில் பார்க்கும்போது பின்னாடி ஒரு கேசல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அவங்க ஓடி போகிறாங்க. ஆனால் அவங்க ஓடி போகிறது என்னத்துக்காக? தனியாக தப்பிக்கிறது கிடையாது. இவங்க ஊருக்காரங்க இருக்காங்க, அந்த ஊருக்காரங்களுக்கு திருப்பி ஹெல்ப் கொண்டு வர்றதுக்கு தான் அவங்க போகிறாங்க. ஆனால் எல்லாரையும் கூட்டிட்டு போகவும் இல்லாத ஒரு குதிரை தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் உங்கள் வீக் இந்த வாரம் போகும். அப்படின்னா நீங்கள் எல்லாரையும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண இயலாது. மோஸ்ட் ப்ராப்ளி நீங்கள் உங்களை மட்டும் ஹெல்ப் பண்ணுற சூழ்நிலை தான் வரும். ஆனால் அதனால என்ன நடக்கும்? கடைசியில் எல்லாருக்கும் ஹெல்ப் ஆகும். அவங்களுக்கு தேவையான பாடங்கள் அவங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் தேவையில்லாமல் மற்றவங்களோட பாடம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கும் குணம் இல்லை, அவங்களுக்கும் குணம் இல்லை, அதுக்கெல்லாம் ஒரு தீர்ப்பாகும் இந்த வாரம். அப்போ டோட்டலி பார்த்தா ஒரு ரொம்ப பெரிய சேஞ்ச் இது. உங்களோட பீப்புள் ப்ளீசிங் பிஹேவியர் எல்லாம் இருக்குது தானே, அதெல்லாம் நீங்கள் தாண்டி போகிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு. அப்போ இதுதான் பேசிக்லி உங்கள் வாரம். உங்களுக்கு கடைசியாக ஒரு ஃபைனல் அட்வைஸ் எடுக்கிறேன். இந்த வாரத்துக்காக குரூப் பி ஆளுங்களுக்கு என்ன அட்வைஸ்? ஓகே, இந்த வாரத்துக்கு குரூப் பி ஆளுங்களுக்கு என்ன அட்வைஸ் வரப்போகுது? ஓகே, சி எம்ப்ரெஸ்ங்கிறது ஆக்சுவலி உங்கள் ஹையர் செல்ஃப்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் போய் சென்று அடையுங்கிற நிலைமை தான் எம்ப்ரெஸ். ஏன்னா இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் இப்படி தான் இருக்கீங்க, ரிவர்ஸ் எம்ப்ரெஸ். அப்படின்னா கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, உங்களை தொலைச்சிக்கிட்டே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எம்ப்ரெஸ் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப நர்ச்சரிங்காக இருப்பாங்க, ரொம்ப தன் பிள்ளைகளை மாதிரி பார்த்துப்பாங்க. கிரியேஷனுக்கு அர்த்தம் சாப்பாடு கொடுக்குறதில்ல, ப்ரொவைட் பண்ணுறதில்ல. அதுதான் நீங்கள். அது இல்லைன்னு நான் சொல்லலை, கண்டிப்பாக அது தொலைச்சிக்கவும் தேவையில்லை. அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த ஃபைனல் அட்வைஸ் ரொம்ப சென்சிபிளாக இருக்குது. ஏன்னா இப்போது முன்னாடி பேசுனதை வச்சு நீங்கள் இப்படி யோசிக்க வாய்ப்பு இருக்கு. என்னது? ஓகே, நான் இவ்வளோ பண்ணதெல்லாம் போதும், எல்லாருக்கும் நான் நிறையா கொடுத்தேன், இனிமேல் நான் ஃபுல் சுயநலமாக இருப்பேன், நான் எந்த விஷயத்தை மட்டும் பார்க்குறேன், அதுதான் எனக்கு நல்லது. கிடையாது. உங்களை தொலைச்சிக்கிட்டு இன்னொருத்தருக்கு உதவி பண்ண போக வேணாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் போடுங்க, அதுக்கப்புறம் பிள்ளைக்கு போடுங்க அப்படின்னு தான் நான் பிள்ளைங்களெல்லாம் போகும்போது கேட்கும். அதுதான், உங்களை பாதுகாக்குங்க முதல்ல, அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தரை பாதுகாக்கிறதுக்கு, இன்னொருத்தருக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஆனால் ஸ்டெபிலிட்டியும் ஹோல்னஸ் உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ இந்த கார்டு என்ன சொல்ல வருதுன்னா, அந்த கொடுக்குற தன்மையை தொலைச்சிக்காது. அது தப்பு இல்லை, அதுதான் உங்களை அழகாக்குது. நீங்கள் ஒரு தாய் மனநிலையோட இருக்கீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்க, அது ரொம்ப அழகான விஷயம். ஆனால் உங்ககிட்டயே அந்த மனநிலையை காட்டுங்க. உங்ககிட்ட தான் முதல்ல காட்டணும். ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ரெண்டும் எனக்கு முக்கியம். எனக்கு நானும் முக்கியம், எனக்கு அவரும் முக்கியம். சரி, ஆனால் நான் என்னைய பார்த்துக்கிறதுக்கு அப்புறம் தான் அவரை பார்த்துப்பேன். அது சுயநலம் இல்லை, அது செல்ஃப் லவ். அதுதான் நீங்கள் கற்றுக்கணும். ஏன்னா யாரும் வரமாட்டாங்க, நம்மளே தான் கடைசியில் பண்ணணும். யாரும் வந்து காப்பாற்ற மாட்டாங்க. யாரும் வந்து நீங்கள் காப்பாற்றி கொடுத்த மாதிரி யாரும் உங்களை வந்து காப்பாற்றுறதுக்கு அந்த வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா நீங்கள் காப்பாற்றப்படுற ஆள் இல்லை, நீங்கள் காப்பாற்றுற ஆள். அது உங்கள் ஐடென்டிட்டி. அது தொலைஞ்சு நீங்கள் ஏன் போக மாட்டீங்க. அதனால உங்களை யாரும் காப்பாற்ற அவசியம் இல்லை, அதுக்காக வெயிட் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் தான் காப்பாற்றுறாங்க. சரியா? ஸோ இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் எனர்ஜி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு ரொம்ப கனெக்டும் ஆகுது. ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும்,
பட் ஃபைண்ட் அ மிடில் கிரவுண்ட். ரொம்ப க்ரூவல் இல்லாமல் கொடூரமாக நடந்து அப்படி இல்லை. நான் சொல்கிறது செல்ஃபிஷாக, ரொம்ப செல்ஃபிஷுக்கு போவேன்னா எல்லாருக்கிட்டே அனுபவிங்க, முதல்ல உங்ககிட்ட அனுபவிங்க. அதுதான் உங்களுக்கு இந்த வாரம் வரப்போகிற பிக் சேஞ்ச். ஓகே, ஸோ குரூப் த்ரீ சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். குரூப் த்ரீ, நீங்கள் குரூப் த்ரீனா நீங்கள் இந்த வாரம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் உங்கள் ஸ்பிரிச்சுவல் க்ரோத், உங்கள் ஆர்டிஸ்டிக் க்ரோத், உங்கள் க்ரியேட்டிவ்னஸ், உங்கள் பேஷன். அதில் தான் உங்களோட நோக்கு பார்வை அதிகமாக இருக்கும். அப்படின்னா நீங்கள் அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. அப்படின்னா ஏன் பேஷன் என்னது, உண்மைக்குமே நான் என்னத்தில் ஒரு கேரியர் ஃபோக்கஸ் பண்ணுவேன். எப்படின்னா நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னா ஜஸ்ட்டு காசு சம்பாதிக்கிறதுக்கோ ஜஸ்ட்டு செலவு நடத்துக்கிறதுக்கோ எனக்கு வேலைக்கு போக முடியாது. அப்படிதான் நீங்கள் யோசிக்கிறீங்க. எனக்கு பிடிச்சதை, நான் டேலண்டடாக இருக்கிற விஷயத்த நான் பண்ணி அதை என்னோட ஒரு கேரியர் பார்த்தா எடுத்துக்கிட்டு யூ ஆர் கிரியேட்டிவ் அண்ட் தட் கிரியேட்டிவிட்டி இஸ் ட்ரைங் டு பிளாசம். அந்த கிரியேட்டிவிட்டிங்கிற பூ இப்போ பூக்க போகுது இந்த வாரம். நான் ஜஸ்ட் கார்டு பார்க்காமலே நான் சொல்கிறேன், பிகாஸ் திஸ் கார்டு ரெப்ரசன்ட்ஸ் க்ரோத். வெளியில் இல்லை, உள்ளுக்கு இருக்கிற ஸ்பிரிச்சுவல் க்ரோத். ஏன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியும் க்ரியேட்டிவிட்டியும் ஆர்ட்டும் பேசிக்லி ஒன்று தான் என்ன பொறுத்து. இஃப் யூ ஆர் அன் ஆர்டிஸ்ட் யூ ஆர் ஸ்பிரிச்சுவல். ஏன்னா ஆர்ட்டுங்கிறது யூனிவர்ஸோட ஒரு மொழி, ஜஸ்ட் லைக் டரோ. பிகாஸ் டரோ அப்படிங்கிற விஷயமே ஆர்ட் ஆஃப் டிவினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வை? பிகாஸ் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி கிரியேட்டிவ். இதில் பார்க்குற ஓரோ கார்ட்ஸும் ஒரு ஆர்டிஸ்ட் யோசிச்சு அவங்களுக்கு என்ன அந்த கார்டு மீன் பண்ணுதோ அதை வச்சு வரைஞ்சிருக்காங்க. அதை அப்ரிஷியேட் பண்ணலாம். உங்களதாய ஆர்ட்டை க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு இந்த வார ஃப்ரைடே உங்களுக்கு ரொம்ப வசதியாகப்படும். இஃப் யூர் பிளானிங், இது வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு பெயிண்டிங் இருக்குது செய்கிறதுக்கு, ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும், க்ரியேட்டிவான விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லைனா மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், செல்ஃப் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும், அப்படின்னெல்லாம் நீங்கள் யோசித்து அதை பிந்தளி வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஃப்ரைடே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். ஓகே, இந்த வீக்கோட ஜென்ரல் எனர்ஜி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் கொஞ்சம். Group 3. ரைட், இந்த 3 கார்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்டோரி சொல்லுது எனக்கு. அது என்னன்னா, இந்த வரப்போகிற வாரம் குரூப் 3 உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி கட்டுனா, நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் க்ரியேட்டிவான ஒரு பர்சன் தானே. அப்போ நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் டெவலப் பண்ண ஒரு ஸ்கில், ஒரு டேலண்ட் கண்டிப்பாக இருக்கும். மேபி யூஆர் சிங்கர், நீங்கள் ஒரு மியூசிஷியனாக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கலாம், நீங்கள் ஒரு டான்ஸராக இருக்கலாம். எப்படியும் அதுக்காக நிறையா உழைச்சிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த உழைப்புங்கிறது வீணாக போகாது, என்றைக்குமே வீணாக போகாது. ஏன்னா அறிவு மாதிரி தான் கலை அறிவு என்கிற 2 விஷயங்கள் மட்டும்தான் உங்கள் உடல்லேருந்து உயிர் போனாலும் உங்களுக்கு உயிர் தந்துக்கிட்டே இருக்கும். இட் வில் ஆல்வேஸ் பி தேர் வித். யாருக்கும் பிடிங்க, எல்லாரும் உங்ககிட்ட. அதுதான் உண்மையான வெல்த். உண்மையாக நீங்கள் பணக்காரன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் உங்ககிட்ட நீங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்து எடுத்த உங்கள் கலை இருக்குது, உங்கள் அறிவு இருக்குது. பட் இந்த வீக் நீங்கள் ஃபீல் பண்ண போகிற மேஜர் எனர்ஜி என்னவாக இருக்குன்னா, புதுசாக ஒரு க்ரியேட்டிவான விஷயம் செய்கிறதுக்கோ, புதுசாக நீங்கள் மற்ற சிச்சுவேஷன்ஸ்னால ஒருவேளை இப்போ உங்களுக்கு உங்களோட ஜென்ரல் க்ரோத்துக்காக இன்னொரு விஷயமா இருக்கலாம், இந்த வாரம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, அப்போ அதுக்கு அர்த்தம் என்னது? நீங்கள் பண்ணுற, இப்போதைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிற, இல்லைன்னா இப்போதைக்கு கட்டி வச்சிருக்கிற பிஸ்னஸாக இருக்கலாம், உங்கள் டேலண்டாக இருக்கலாம், உங்கள்
இப்போ போய்கிட்டு இருக்கிற வேலை இருக்கலாம், நீங்கள் எண்ணத்துல நிறையா உழைச்சி உங்களோடது அப்படின்னு சொல்கிறீங்களோ, ஈவன் உறவுங்க, பிகாஸ் கப்ஸ் தானே, கண்டிப்பாக உறவுங்க இருக்கும். அந்த நீங்கள் எஃபர்ட் போட்ட உறவுங்க இருக்குது, எஃபர்ட் போட்ட விஷயங்கள், எஃபர்ட் போட்ட பிஸ்னஸ், எஃபர்ட் போட்ட டேலண்ட் என்னவா இருக்கட்டும், அதை நீங்கள் அழிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன், அதை நீங்கள் விட்டு போகணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதை மாற்றி நிற்க வச்சு நீங்கள் புதுசாக ஒன்று ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அந்த ரிசீவ் பண்ணுறது என்னது? பிளெஸிங்ஸ். உங்கள் செல்ஃப் க்ரோத். உங்கள் செல்ஃப் க்ரோத்தை தடுக்கிற ஒரே ஒரு விஷயம்தான் இருக்குது, வேற யாரும் கிடையாது. அது உங்கள் புத்தி தான். நான் ஏன் புத்தின்னு சொல்கிறது தெரியுமா? ஏன்னா நீங்கள் ஓரளவுக்கு நல்ல புத்திசாலி. சரி, நீங்கள் நிறைய லாஜிக்கலி யோசிப்பீங்க, சயின்டிஃபிக்கலி யோசிப்பீங்க, லாஜிக்கலி ரீசன் பண்ணுவீங்க. ஆனால் பிரச்சனை எங்கே வருது தெரியுமா? உங்களுக்கு ஃபீல் ஆகிற இமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, இமோஷன்ஸுக்கும் லாஜிக்கும் சம்மந்தமே இல்லை. சத்தியமாக சொல்கிற சம்மந்தமே இல்லை. நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு போகிற இமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இமோஷன்ஸ் எதனால வருது, எப்படி வருது, அப்படி கணிச்சுக்கிட்டு அதை அனலைஸ் பண்ணிட்டு அதை பற்றி யோசிக்கிறதுலே இருக்கீங்க. அப்போ என்ன நடக்கும் தெரியுமா? ஃபீல் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த வாரம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மிகப்பெரிய பாடம், ஜஸ்ட் ஃபீல் இட். ஃபீல் பண்ணி விட்டுருங்க. என்னவா இருக்கட்டும், ஃபீல் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு கோவம் வருதா, ஃபீல் பண்ணி விட்டுருங்க. ஏன் அவங்க அப்படி பண்ணனால தான் எனக்கு கோவம் வந்துச்சு, நான் இப்படி பண்ணனால தான் எனக்கு கோவம் வந்துச்சு. நீங்கள் ரீசன்ஸ் கண்டுபிடிச்சிக்கிட்டு, நீங்கள் அதுக்கு லாஜிக் கண்டுபிடிச்சிக்கிட்டு, நீங்கள் அதை டீகோட் பண்ணுறதுலேயே இருக்காதீங்க. ஏன்னா அது உங்கள் செல்ஃப் க்ரோத்தை தடுக்குது. அது யார் பண்ணுறாங்க தெரியுமா? உங்கள் ஈகோ தான் அது பண்ணுது. ஏன்னா ரைட்ஃபுல்லி உங்களுக்கு ஈகோ இருக்க தான் செய்யும். ஏன்னா நீங்கள் புத்திசாலி இருக்கீங்க, நீங்கள் கிரியேட்டிவாக இருக்கீங்க, மற்றவங்க எல்லாரும் உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஈகோ இருக்க தான் செய்யும். ஆனால் ஈகோ ஹெல்த்தியான விஷயம் தான் ஒரு அளவுக்கு. அது நம்மளே அப்படின்னா நம்மளே ஃபீல் பண்ணுறதுக்கே தடுக்கிற ஒரு விஷயமா க்ரோ ஆயிடுச்சுன்னா அது வேற யாருக்கும் இல்லை. ஆக்சுவலி லாஸ் உங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் உங்களுக்கு எதுவுமே ஃபீல் ஆகுது இல்லை, ஓகேவா? ஃபீல் ஆகுது இல்லைன்னா நான் மெச்சூராக இருக்கேன் இமோஷனலி அப்படின்னு நினைப்பீங்க. அது இமோஷனல் மெச்சூரிட்டி கிடையாது. நான் நினைக்கிற மாதிரி நான் போன வீடியோலையும் சொல்லியிருப்பேன், இதே எனர்ஜி தான் எனக்கு ஃப்ளோ ஆச்சு. அப்படின்னா இமோஷனல் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது எனக்கு நான் நியூட்ரலாக இருக்கேன் எல்லாத்துலேயும் கிடையாது. அது இல்லை இமோஷனல் மெச்சூரிட்டி. அது ஆக்சுவலி சப்ரெஷன். நீங்கள் உங்களுக்கு திரிச்சு வைக்கிறீங்க. நீங்கள் ஃபீல் பண்ணாமல் அதை அப்படியே ஓரத்துக்கு சைடில் போட்டு வைக்கிறீங்க. பட் எனர்ஜி கேன் either be created or destroyed. அது எனர்ஜி நம்மளுக்கு புதுசாக ஒன்று உருவாக்க முடியாத எனர்ஜி இருக்கிறத நம்ம முழுசாக டிஸ்ட்ராய் பண்ணவே இயலாது. நமக்கு எல்லா எனர்ஜியும் மாற்ற மட்டும்தான் முடியும், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண மட்டும்தான் முடியும். இப்போ உங்களுக்கு இந்த வாரம் எனர்ஜி இருக்கு இல்லையா, என்னது? உங்கள் இன்டெலிஜென்ஸ், உங்கள் லாஜிக், உங்கள் ஞானம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா எனக்கு புரியுது நான் நடக்கிறது, எல்லாரும் மற்றவங்க ஒரு விட எனக்கு புரியுது அப்படின்னு நினச்சிக்கொள்ற விஷயம்ங்கிறது உண்மையாக இருக்கலாம் கண்டிப்பாக. பட் ஃபீலிங்கை பொறுத்து, செல்ஃப் க்ரோத்தை பொறுத்து ஒரு அளவுக்கு நம்ம புத்தியை மாற்றி வைக்கணுங்கிறது ஒரு அவசியம். இது நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு புரியும் எனக்கு தெரியல, பட் ஸ்டில் புரியும் நான் நம்புறேன். எப்படின்னா நீங்களே பார்த்து புறம்பட்டுருப்பீங்க. நிறைய பேர் மனசால ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஃபீல் பண்ணுறது அவங்க எந்த பயம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. எப்படி? அவங்க அவ்வளோ திமிரானாலையா? கிடையாது, அப்படி கிடையாது. அவங்களுக்கு அதுக்கான உரிமை இருக்குது. எல்லா மனுஷருக்கும் தன்னோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துக்காக உரிமை இருக்க பேசிக் ஹியூமன் ரைட் உங்களுக்கும் இருக்கு. அது வீக்னஸ் இல்லை, அது ஸ்ட்ரென்த். அதுதான் இந்த டெவில் கார்டு என்ன சொல்கிறது தெரியுமா? பேசிக்கலி அடிக்ஷன் மட்டும் இல்லை, அடிக்ஷன் சொல்லும். உங்களுக்குள்ள என்ன சரி ஒரு அடிக்ஷன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அது என்ன இருக்கட்டும், அது அப்படியே பேட் ஹேபிட்ஸாக இருக்கணும் அவசியம் இல்லை. பட் பாவனைகளாகவும் இருக்கலாம். பட் ஸ்டில் சாப்பாடு அடிக்ஷன் இருக்குது, பிஞ்ச் ஈட்டிங் இருக்குது. அப்படின்னா இந்த ஃபீலிங்ஸ் இல்லாமல் இருக்கக்குள்ள நம்ம அந்த ஃபீலிங்கை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக போகிற இடம் தான் அடிக்ஷன். புரியுதா? எப்படின்னா என்ன சரி, இப்போ டோபமின் அடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, ஸ்க்ரோல் பண்ணி. ஏன்னா அது கண்டினியூஸாக நமக்கு டோபமின் ஹிட் ஆகுது, நம்ம அட்டென்ஷன் ஸ்பேன் குறைக்குது. அப்படின்னா ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு அட்டென்ஷன் போகுது. ஒரு ரீலை பார்க்குறோம், அதுலேருந்து நமக்கு ஒரு டோபமின் ஹிட் வருது, அதுக்கப்புறம் அது மறந்துடுறோம், அடுத்த ரீலுக்கு போகிறோம். அப்படி கண்டினியூஸாக நம்ம ஸ்க்ரோல் பண்ணி எவ்வளோ மணி கணக்கு போயிடுச்சுன்னு கூட நமக்கு தெரியாது. அந்த மாதிரி என்னமோ ஒன்று உங்களை ஆக்சுவலி எஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டெக்னிக்கல் அடிக்ஷன் ஆகணும்னு அவசியம் இல்லை.
அது டீயாக இருக்கலாம், காஃபியாக இருக்கலாம், சாப்பாடாக இருக்கலாம், செலவு பண்ணுறதா இருக்கலாம், ஷாப்பிங் அடிஷனாக இருக்கலாம், இல்லைன்னா உண்மைக்குமே ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கோஹாலாக இருக்கலாம், கேம்பிளிங்காக இருக்கலாம், தெரியாது. பட் அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு ஆனால் சொல்யூஷன் இதுதான் பிரச்சனை, இதுதான் கோர் இஷ்யூ. அந்த கோர் இஷ்யூவை உங்களுக்கு வெளிப்படையாக காட்டுறது தான் இந்த வார்த்தை. இந்த வாரம் எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த வாரம் நமக்கு நிறையாவே உண்மையை காட்டும். ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்ம ஒளிச்சு வச்சிருக்கிற நிறைய உண்மைகளை வெளிப்படுத்தும். அது ஆக்சுவலி நம்ம நல்லதுக்கு தான். இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நம்ம நல்லதுக்கு தான். அது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த நேரத்தில். ஓகே, எனக்கு ஏன் அப்படி துவைச்சு தெரியல. இதுக்கு முன்னாடி நான் ஷஃபிள் பண்ணிட்டு தான் எடுப்பேன். பட் இந்த கார்டு தான் எனக்கு தோணுது, ஸோ நான் எடுப்பேன். இதுதான் உங்களுக்கு வர அட்வைஸ். குயின் ஆஃப் கப்ஸ். குயின் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு சொல்றது the woman who knows to love herself. அவங்களுக்கு அவங்கள லவ் பண்ண தெரியும், மற்றவங்கள லவ் பண்ண தெரியும், மற்றவங்கள லவ் ஃபீல் பண்ண தெரியும். நீங்க இந்த வாரம் முடியக்குள்ள அங்கதான் போய் சேருங்க. நீங்க ஃபீலிங்ஸ, லவ், அன்பு, அழகு, ஆக்சுவலி நல்லமா ஃபீல் ஆகுது, ஆக்சுவலி லவ் ஃபீல் பண்ணுறது, ஆக்சுவலி ப்ளெஷர் ஃபீல் பண்ணுறது, ஹாப்பினஸ் ஃபீல் பண்ணுறது. நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி ஹாப்பினஸ் ப்ளெஷர் இல்லை. உண்மையான ஹாப்பினஸ் ப்ளெஷர், உண்மையான உறவுலேருந்து, இல்லைன்னா தனக்கு தன்மையில் இருக்கிற அன்புலேருந்து வர சந்தோஷம், நேச்சரை என்ஜாய் பண்ணுறதுக்கான சந்தோஷம், ஒரு காத்தடிக்கக்குள்ளே நமக்கு ஃபீல் ஆகிற சந்தோஷம், மழை பெய்யக்குள்ளே நம்மளுக்கு ஃபீல் ஆகிற சந்தோஷம். இதெல்லாம் ரொம்ப சீஸியாக தான் இருக்கும் அப்படியே படத்தில் மாதிரி. பட் ஸ்டில் அதெல்லாம் ஃபீல் பண்ணணும். எப்பவுமே எல்லாத்தையும் கணிச்சு ஆராய்ச்சி எல்லாத்தையும் தெரிய வந்ததுக்கு அப்புறம் என்னது, ஒன்றும் இல்லை. ஆரம்பிச்ச இடத்துக்கு தான் திருப்பி போவீங்க எப்படியும். அப்போ படிப்பு, தெரிஞ்சுக்க வேண்டியது, லாஜிக்கலாக யோசிக்கிறது, அதெல்லாம் தேவைத்தான். ஆனால் நீங்கள் உங்கள் இமோஷனல் பக்கத்தை கண்டுக்காமல் இருக்கீங்க. இது உங்களோட பர்சனல் ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தை தடுக்குது. இது மோசமான விஷயம் கிடையாது. ஸ்பிரிச்சுவல் க்ரோத் தாண்டிக்கிட்டு போகிற, ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு போக போகிற எல்லா நபர்களும் தாண்டிட்டு போகிற விஷயம் அதுதான். ஏன்னா நம்ம கான்ஷியஸ்னஸ்ங்கிறது ஒரு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ். நான் முழுமுழுக்காவே நம்புகிறேன். நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி விஷயங்கள் தான் கடந்து போகும், டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில், டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸில், அவ்வளோதான். அப்போ இப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கிறது என்கிறதே இனிய பொறுத்து இட்ஸ் அ பிளெஸிங், ரொம்ப பெரிய பிளெஸிங். ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கையோட லாஜிக்கலான ரியாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிற விஷயம் ஆல்ரெடி உங்களுக்கு புரிஞ்சிச்சு. நீங்கள் க்ரியேட்டிவாகவும் இருக்கீங்க. அதே நீங்கள் இந்த வாரத்திலேருந்து நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ண போறீங்க, ஆக்சுவலி நீங்கள் அதை ஃபீல் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிரியேட் பண்ணுற ஆர்ட் இருக்கே, அதுக்கப்புறம் நீங்கள் கிரியேட் பண்ணுற க்ரியேட்டிவான பீசஸ் இருக்கே, அதுக்குள்ள உயிர் இருக்கும். அது நான் ரொம்ப ஆசைப்படுறேன் உங்களுக்காக. நான் ரொம்ப நம்பிக்கையோட இருக்கேன். அது கண்டிப்பாக நடக்கத்தான் செய்யும். அது நடக்கும்போது தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டது, ஐ வாண்ட் டு ஃபாலோ மை பேஷன். நான் என்னை பேஷனை ஃபாலோ பண்ணுவேன். நான் அதுவாகவே என்னை கேரியராக மாறிடும், என்னை ஐடென்டிட்டியாக மாறிடும் அப்படிங்கிறது அப்போ தான் நடக்கும். அது நடக்கத்தான் செய்யும். ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ. பிகாஸ் இந்த இருக்கிற குரூப்ஸ்லேயே இந்த குரூப் இல்லை, எல்லா குரூப்பும் எனக்கு ரிலேட் ஆகுது. பட் இந்த குரூப் நான் கிட்டத்திலேயே தாண்டி வந்தது, அதனால எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே ரிலேட் ஆகுது. இந்த ரீடிங் அடுத்த வாரம் உங்களுக்கு அழகாக கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் சரி உதவி பண்ணி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வாரம் இந்த வீடியோக்கு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ உங்களுக்கு ரிலேட் ஆச்சு, எவ்வளோ உங்களுக்கு ரிலேட் ஆகலை, என்ன சரி உங்களுக்கு மாற்றுக்கிறதுக்காக கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள். நான் எல்லாம் வீட்டுக்கு ரெடியாக தான் இருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.